அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சியில் என்னை போன்றவர்களாம் இணைத்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் அனைவரும் ஒன்றாக வேண்டும். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வென்றாக வேண்டும் என்கிற கருத்தை நம்ம சொல்கிறோம். 2020 நம்ம சொல்கிறோம், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒன்றுபட்டால் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி. அதே நேரத்தில் இனிமேல் தமிழ்நாட்டில் தமிழர்கள் ஒற்றை தலைமையில் அதிகாரத்தை பயன்படுத்துவது என்பது சாத்தியமில்லை. திராவிட கட்சியை பொறுத்த மட்டும் அம்மையார் ஜெயலலிதா ஒரு கன்னடர், பச்சை தமிழர் என்று சொன்னாலும் கூட நம்ம ஒரு பச்சை தமிழச்சி அவங்க நடந்துக்கிட்டாங்க. அதே நேரத்தில் கலைஞர் அவர்கள் தெலுங்கர், எம்ஜிஆர் மலையாளி. அப்போ வேற்று மாநிலத்தை சார்ந்தவர்கள், வேற்று தமிழ் குடி சாதி அல்லாதவர்களை இங்கு தலைவர்களாக தமிழர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். தமிழ் சாதியிலே இருக்கக்கூடியவர்களை சாதிகளாக பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு மோசமான பக்குவ நிலை தமிழ்நாட்டில் இருக்குது. அதனால் கூட்டு தலைமையில் தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இனி பயணிக்க முடியுமே ஒழிய ஒற்றை தலைமையில் அதிமுக இனி பயணிப்பது என்பது வெற்றிக்கான சாத்தியமில்லை.